வணக்கம். இந்த வீடியோல யூனோட் மொபைல் ஆப்ல எப்படி சேல்ஸ் கோட் உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சேல்ஸ் மாடியூலுக்கு போங்க. சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் செக்ஷன்ல இருக்கிற சேல்ஸ் கோட்டை அழுத்துங்க. இந்த பேஜில் நீங்க ஏற்கனவே உருவாக்கின சேல்ஸ் கோட்களோட லிஸ்ட்டை பார்க்கலாம். புதுசா ஒரு கோட் உருவாக்க கிரியேட் கோட் பட்டனை அழுத்துங்க. இப்போ கஸ்டமரோட விவரங்களை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். டிராப் டவுன் ஃபீல்டில் இருந்து கஸ்டமரோட பெயரை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதும் மற்ற ஃபீல்டுகள் ஏற்கனவே சேமிச்ச கஸ்டமர் டேட்டால இருந்து தானாவே நிரம்பிடும். கீழே இருக்கிற சேல்ஸ் கோட் லைன் செக்ஷன்ல இருந்து நீங்க ப்ராடக்ட் விவரங்களை நிர்வகிக்கலாம். ஆட் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தி டைல் வியூல ப்ராடக்டை செலக்ட் பண்ணலாம். டீடைல் ப்ராடக்ட் செலக்ஷனுக்கு ஆட் லைன்ஸை அழுத்துங்க. டிராப் டவுன் ஃபீல்டில் இருந்து ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுங்க. குவான்டிட்டியை என்டர் பண்ணுங்க. தேவைப்பட்டா விலை விவரங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான ப்ராடக்ட் விவரங்களை ஆட் பண்ணின பிறகு இன்னும் ப்ராடக்ட் சேர்க்க ஆட் மோர் பட்டனையோ அல்லது எல்லாத்தையும் முடிக்க சேவ் பட்டனையோ அழுத்துங்க. தேவையான எல்லா விவரங்களையும் ஃபில் பண்ணின பிறகு எல்லாத்தையும் ஒருமுறை சரிபார்த்துட்டு கோட்டை உறுதிப்படுத்த சப்மிட் பட்டனை அழுத்துங்க. உங்க சேல்ஸ் கோட் இப்போ வெற்றிகரமா உருவாக்கியாச்சு. உங்க கஸ்டமர் கோட்டை ஏத்துக்கிட்டதும் கோட் அக்செப்ட் பட்டனை அழுத்துங்க. சேல்ஸ் கோட்டோட ஸ்டேட்டஸ் தடையின்றி அப்டேட் ஆகிடும். இங்க ஒரு கூடுதல் டிப். 3 புள்ளி ஐகானை அழுத்துனீங்கன்னா அங்க இருக்கிற கன்வெர்ட் டு பில் ஆப்ஷனை பயன்படுத்தி உறுதிப்படுத்தப்பட்ட கோட்டை சுலபமா சேல்ஸ் பில்லா மாத்திரலாம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. யூனோட் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டை சுலபமாக்குங்க.